ஹஸ்பண்ட் கூட இருந்தாலுமே அவங்க சிங்கிள் உமனுக்கு சமம் தான். இங்கே சிங்கிள் விமன் மிங்கிள் விமன்லாம் இல்லை, விமன் அவ்வளோதான். பஸ்ல போறாங்க, பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொண்ணுக்கு சீட்டு இருக்கு அப்படி சரி நின்றுட்டு இருக்கா, நீ சும்மாவா விடுற? என்னை தூக்கி விடுறாங்க. என்னை தூக்கி விடும்போது கை எங்க போகுது? யாராவது சிம்பத்தியா பார்த்தாக்க அப்படியே அவங்கள வந்து சப்புன்னு அரையணும் போல தோணும். என்னையே சிம்பத்தி, நான் நார்மல் பர்சன், நீயே சாப்பிடுவியா? நானே சாப்பிடாம யார் எனக்கு ஊட்டி விடுவாங்களான்னு? நீயே ஆஃபீஸ் போவியா? நீயே குளிப்பியா? நான் கூப்பிடாமலேயே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உனக்கு போய் நான் செஞ்சேன் பாரு, என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? வார்த்தையே வராது, அழுதுருவேன். எனக்கு அழுக வரும்போது எனக்கு வந்து மடியில சாஞ்சு படுத்துக்கணும், தோல்ல சாயணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் யாராவது இருக்கணும். அது கணவனாக தான் இருக்கணும்னு அவசியமே இல்லைல்ல, இல்லை லவ்வராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஆளெல்லாம் சின்ன பையன் 12th கூட முடிக்கல, அவனுக்கு படுத்த படிக்க இருக்கும், அவனுக்கு வந்து நான் என்னோட வீல் சேர் இருக்கு, நான் தரேன், அவன் சர்வே பண்ணிட்டோம். உங்களுக்கு அது தேவைப்படும் தோணலையா? எனக்கு தான் இது ரெண்டும் இருக்கே சப்போர்ட்டுக்கு. அந்த பையன் இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து வேற மாதிரி இருக்காங்க. அவங்க பக்கம் போகவே ரொம்ப பயமா இருக்கு. எமோஷனல்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்கிட்ட எமோஷனலா இன்ட்ராக்ட் ஆகிறதும் வந்து 2K ஜென்ரேஷன் தான். அதே சில பேர் வந்து வேற மாதிரி என்னோட லவ்யோ இல்லை என்னோட எமோஷனலி வேற மாதிரி பேசுறதும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போ சிங்கிள் விமனா இந்த சொசைட்டில சர்வே பண்றதுன்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? இஸ் இட் டஃப்பா இருக்கா, கஷ்டமா இருக்கான்னு கேட்குறேன். இந்த ஷோவில் இப்போ வந்தது இல்லை, இந்த ஷோ அதில் வந்து ஒரு பர்சன் சொல்லியிருப்பாங்க, என் மனைவி ஏட்டாங்க, மனைவி இருக்கும்போது சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போது நான் என் மனைவி இறந்துட்ட பிறகு எனக்கே சாப்பாடு இல்லை, எல்லாருக்கும் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதே ஆப்போசிட்டில் இன்னொரு லேடி சொன்னாங்க, என் கணவர் இல்லைனாலும் என் பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக நான் அங்கே பாத்திரம் தேய்ச்சி அங்கே இது பண்ணி நான் வாழ்ந்து தான் ஆகணும், எப்படியாவது நான் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு எல்லாரோட லைஃபுமே. இருந்தாலும் இல்லாட்டியும் கஷ்டமோ நஷ்டமோ சர்வே பண்ணி தானே ஆகணும். எனக்கு மட்டும் இல்லை, சிங்கிள் விமனாக இருந்தாலும் ஹஸ்பண்டே, ஒரு சில விமன்ஸை சொல்கிறேன், ஹஸ்பண்ட் கூட இருந்தாலுமே அவங்க சிங்கிள் உமனுக்கு சமம் தான். நான் சில பேரை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் பார்க்குற சில பெண்கள், பல பெண்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்க இருந்த என்னடி காசு அவனோட இதுக்கு செலவு பண்ணுறேன். நான் வந்து என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு, என் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு நான் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. இங்கே சிங்கிள் விமன் மிங்கிள் விமன்லாம் இல்லை, விமன் அவ்வளோதான். எல்லாருக்குமே இங்கே சர்வை பண்ணுறது கஷ்டம்தான். விமன்னாலே நீங்களாக இருக்கட்டும், உங்களுக்குமே சில கஷ்டங்கள் இருக்கும். விமனாக இருந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு தான் இருக்கும் நம்ம. ஸோ அதனால நார்மல் தான், கஷ்டம் சர்வை பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் இப்போ ஒரு சில பேர் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, விமன்ன்றதுனால வந்து அது ஒரு ட்ரங்க் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, எங்கே போனாலும் ஒரு சிம்பத்தி கார்டு யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து விமன், எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ ஒரு பஸ்லேயே போகிறோன்னா விமனுக்கு ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது, மென்னுக்கு கிடையாது, இந்த மாதிரி பேசுகிற ஆண்களும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குது உங்களுக்கு? அதே மென் தான் வந்து அந்த பெண்ணை வந்து தவறாகவும் யூஸ் பண்ணுறாங்கல்ல. பேசுகிற ஆண் தான் அந்த பெண்ணை தவறுதலாகவும் யூஸ் பண்ணுறாங்கல்ல. ப்ரியாரிட்டி இருக்குதான், அது நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் எத்தனை பேர் அந்த ப்ரையாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? எவ்வளோ ஆண்கள் இன்னுமே அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெண்களை பல விதமா. இந்த மாதிரி பேசுறதே ஒரு அப்யூஸ் தானே, வேர்பலா பேசுறதே ஒரு அப்யூஸ். பஸ்ல போறாங்க, பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொண்ணுக்கு சீட்டு இருக்கு அப்படி சரி நின்றுட்டு இருக்கா, நீ சும்மாவா விடுற? அங்கே இடிக்கிறது இங்கே இடிக்க இன்னமும் நடந்துட்டு தானே இருக்கு எந்த இடத்துக்கு போனாலுமே. இப்போ நான் ஒரு இடம் போறேன், என்னை தூக்கி விடுறாங்க. என்னை தூக்கி விடும்போது கை இங்க பிடிக்கலாம், யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஸ்டெப் ஏற முடியல, கை எங்க போகுது, நான் கை இங்க பிடிங்க சார் அப்படிம்பேன்.
இல்ல விட்டுருங்க, நான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நான் ஏறி தொடாதீங்க. போய்க்கிறேன், தொடாதீங்க மேம். இல்லம்மா நான் சேஃபா தூக்கி விடுறேம்மா, வேணாங்க அப்படின்பேன். இங்க தூக்குவோம், இங்க பிடிப்போம். அப்போ இது அபியூஸ் இல்லையா? பெண்ணுக்கு இங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தான், ஆனா எந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்க, அந்த பொண்ணு பாவம் அப்படிங்கிறதுனால முக்கியத்துவம் கொடுக்குறான். அந்த பாவத்துல எத்தனை ஒரு இது இருக்கு. அவன் எதை நினைச்சு பண்றான்றது பண்றான். ஒண்ணு இருக்குல்ல. ம். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன வந்து ஒரு சிம்பத்தியா பார்க்காதீங்க, என்ன பாவமா பார்க்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேஸ் நிறைய பண்ணிருக்கீங்களா? நிறைய ஃபேஸ் பண்றேன், இப்போ வரையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆ. நீங்க எதனால கோவம் வரும்னு கேட்டும்போது அதை நான் விட்டுட்டேன். ம். யாராவது சிம்பத்தியா பார்த்தாக்க அப்படியே அவங்கள வந்து சப்புன்னு அறையணும் போல தோணும். என்னையே சிம்பத்தி, நான் நார்மல் பர்சன், ம். என்னால எல்லாரும் பண்ற மாதிரி என்னால எல்லாமே பண்ண முடியும். ம். நான் நடப்பேன், நான் கேட்பாங்க, நீயே வந்து சமைக்கிறியா? ஆமா நானே தான் சமைக்கிறேன். எல்லாரும் மேல நின்னுக்கிட்டு சமைப்பாங்க, நான் கீழே உட்காந்துட்டு குக் பண்றேன். நீயே சாப்பிடுவியா? நானே சாப்பிடாம யார் எனக்கு ஊட்டி விடுவாங்களான்னு. நீயே ஆஃபீஸ் போவியா? நீயே குளிப்பியா? இது என்ன கேள்வி? ம். ஒருத்தங்க கேட்குறேன், நீயே குளிச்சிருவியா? நானே குளிக்காம வேற யார் எனக்கு குளிப்பாட்டி விடுவாங்க? ஸோ அது மட்டும் இல்லை, அப்போ உட்காரத்துக்கு சேர் கொடுக்கலாம், உட்கார வைக்க என்னால் உட்கார முடியும். நீ சேர் மட்டும் கொடு, நான் உட்காந்துப்பேன். ஒரு இடத்துக்கு போனாலுமே இதுவும் நம்மளை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது. அதனாலேயே நான் வந்து ஒரு க்ரௌடட்னாலே எனக்கு பயம் ம். பிடிக்காது. முதல்ல நம்மளை மட்டும் தனியாக கவனிக்கிறது, தனியாக பார்க்கறது, வித்தியாசமாக பார்க்கறது, ம். உட்கார கூட முடியாம அப்படி உட்கார வைக்க, நான் எனக்கு நார்மல் பர்சன் தான், நான் எல்லாரும் மாதிரியும் தான். நான் காலை நான் கிரச் வச்சு நடப்பேன். அதை விட்டு ஐயோ பாவமே, ஐயோ இந்த வயசுல இந்த பொண்ணுக்கு இப்படியா, இல்லை எனக்கு என்ன நடந்தது, நான் நன்னா தானே இருக்கேன், ஐ எம் ஓகே, எல்லாரோட ஐ எம் பெட்டர். ம். இது எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆனா அப்புறம் யோசிப்பேன், ஏன் எல்லாரும் நம்மளை இப்படி பார்க்குறாங்க, நம்ம நம்ம அப்படி என்ன வித்தியாசமா இருக்கும் ம். அப்படிங்கிற ஒரு எண்ணம், பரிதாபமாக பார்க்கறது. ம். அந்த பரிதாபம். சில பேர் வந்து இப்போ ஒருத்தங்க கிட்டக்க நான் ஹெல்ப் கேட்குறேன்னு நான் திரும்ப அவங்க கிட்ட ஏன்னா நார்மலாக கேட்டு தான் ஆகணும், எனக்கு வேற வழியில். சில சில இடத்துல எல்லாம் வந்து ஹெல்ப் கேட்க வேண்டிய இடத்துல எல்லாம் கேட்கும்போது ஒரே ஒரே பர்சனை நான் 2-3 தடவை நான் கூப்பிட்டேன்னாக்கா, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஐயோ இது என்ன வம்பா போச்சு. ஓகே. அப்படி பேசுறாங்களா பின்னாடி? முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க, இந்த முன்னாடி இல்ல, முதல்ல இல்ல, புரிஞ்சுச்சு. முன்னாடி வந்து பின்னாடி பின்னாடி பேசுனாங்க. Okay. ஒரு ஆஃபீஸ்ல எல்லாம் இல்லை, ஜென்ரலாக நான் சொல்றேன். முதல்ல அது மட்டும் இல்லை, இப்போ எனக்கு நான் கூப்பிடாமலேயே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வந்து உனக்கு போய் நான் செஞ்சேன் பாரு சொல்லி காட்டுவாங்க. சொல்லி காமிச்சிருக்காங்க, உனக்கு போய் நான் சொன்னேன் பாரு. அதனாலேயே நான் யாரையுமே ஹெல்ப்புக்கு கூப்பிட மாட்டேன். முக்கால்வாசி நான் பார்த்துக்கிறேன், எனக்கு முடியும், நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரிலாம் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன் லைஃப்பில். உனக்கு அதாவது என்ன, சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதாவது, வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதாவது ஆர்கியூ, அக்கம் பக்கத்தில் இல்லை யாரோ தெரிஞ்சவங்க அப்படின்னு ஆர்கியூ வருதுன்னாக்கா, அப்போ அந்த நேரத்தில் அதை வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஐயோ பாவம்னு சொல்லி உனக்கு செஞ்சேன் பாரு, உன் குப்பையை எடுத்து போட்டேன் பாரு. ஸோ அது மாதிரி சொல்லும்போது, நான் உன்னை செய்ய சொன்னேனா, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வந்து உன்கிட்ட கேட்டேனா அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நான் ஆமா, அதனாலயே நான் வந்து எல்லார்கிட்டயுமே கேட்கறதுக்கு ரொம்ப தயங்குவேன். அது வந்து உண்மையிலே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் திஸ் இஸ் த ரீசன். நம்ம நாளைக்கு நம்மளை வந்து யாரும் தப்பா பேசிடக்கூடாது. என்னை நான் ரொம்ப பாதுகாப்பேன். ஏன்னா எனக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ லவ் மை செல்ஃப். நமக்கு பிடிச்சவங்களை யாராவது ஏதாவது சொன்ன எவ்வளோ கோவம் வரும். அதே மாதிரி தான் என்ன சொன்னேன், எனக்கு கோவம் வரும். என்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன். என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க இப்போ அந்த மாதிரி ஏதாவது பண்ணா? கோவத்துல என்ன திட்டிடுவீங்களா, இல்ல என்ன ரியாக்ட்? வார்த்தையே வராது, அழுதுருவேன்.
இல்லன்னா அந்த இடத்த விட்டு போயிடுவேன். இல்ல என்ன கத்துறேன்னே தெரியாது. நான் பாட்டுக்கு கத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவேன். இல்ல அழுதுருவேன். வார்த்தை வராது. அத நெனச்சுட்டே இருப்பேன். ம். ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஐயோ! நம்மள சொல்லிட்டாங்களே, சொல்லிட்டாங்களே, சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஆனா நம்ம அழுகையும் வந்து ஒரு பேச்சு பொருளாயிடும்ல. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் அழறா. ஆமா. அது வந்து நம்ம கேட்டுக்கிட்டே கேட்டு இருப்போம். அது விமனுக்கு யார் வந்து முன்னாடி அழமாட்டேன். தனியா அழுவேன். ம். தனியா உட்கார்ந்துட்டு அழுவேன். இதோ இப்பதான் 2 அடிமைகள் சிக்கியிருக்காங்களே. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் friends புலம்பிறது. புலம்புவேன். ம். அ புலம்பி புலம்பி தீப்பேன். அப்போ ஒரு தடவ புலம்பல்லையே, பேசாம எனக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சுருடி. நான் அவங்க கிட்ட ஆத்தா வேண்டாம். ஏன்? எனக்கு ரொம்ப டிப்ரஷன்ல ஆ, சொன்னேன். ஆ, ஆ. நான் சொன்னேன். ஆ. நான் அவங்க கிட்டக்க புலம்புறேன் அப்படின்னு. ஆத்தா வேண்டாம். ஆகுற வரைக்கும் எங்க கிட்டக்கே நீ புலம்பிடு. நீ அங்க போயிட்டு உன் ஹஸ்பண்ட் பேரையே சொல்லிக்கிட்டு இருப்ப. அப்புறம் என்ன வந்து கத்துறதுக்கா? ஓகே. ஆமா ஹஸ்பண்ட் பேர சொல்லுவேன் தான். நான் அவர பத்தி பேசுறதுக்காகவே நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இது ரொம்ப சைல்டிஷா அது சம்டைம்ஸ் நம்மளோட அதர் சைடு வெளிய சைடு வரும்ல. ஆமா அந்த வெளியில மாதிரி. வரும். ஆமா. சரி எனக்கு மெனி டைம்ஸ் வரும். ரொம்ப எப்ப பார்த்தாலும் அந்த இவங்க கூட இருந்தா மட்டும் அந்த ஸ்கூல் டேஸ் கீதா வெளியில வந்துட்டே இருப்பா எப்பவுமே. என்னெல்லாம் வந்து ஷேர் பண்ணிப்பீங்க? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறப்போ நீங்க சொன்னீங்கல்ல. ஏன்னா உங்கள பார்க்குற விதம் வந்து 2 விதமா மாறி இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி இருந்த கீதா வந்து கலகலப்பா, ஜாலியா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் அமைதியா, சைலன்ட்டா இருந்திருப்பாங்க. இப்ப திருப்பி பேக் டு நார்மல் கீதாவா இருக்கீங்கன்னு தோணுது. ஸோ என்னெல்லாம் மாறி இருக்கு ஆக்சுவலி? நல்லா கலாட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பழசு எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி. டீ கடையில டீ குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க என்ன செய்வாங்க, மத்ததெல்லாம் கிடையாது. இந்த டீ கடையில அரட்டை அடிக்க எங்களுக்குன்னு ஒரு காஃபி ஷாப், டீ கடை. டீ கடை, காஃபி ஷாப் 2மே வச்சிருக்கோம். ஸோ நெனச்சா அங்க போய் உட்காந்து சாப்பிடுறது, அரட்டை அடிக்கிறது, பேசிட்டே இருப்போம். ஏதேதோ விஷயம் பேசுவோம். அது அப்புறம் ரீல்ஸ் போடுறது. ஸோ இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ இப்ப ஜாலியா ஒரு பேக் டு அந்த ஸ்கூல் டேஸ் கீதா வந்து ஸ்கூல் டேஸ் ஆமா. திருப்பி கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ரோட்ல யாராவது போனா கலாய்க்கிறது, கிண்டல் பண்றது. ஸோ அதெல்லாம் நல்லா முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா ஆயிட்டேன். ரொம்ப அமைதியா எதுக்கு நமக்கு அப்படின்னு. ஆனா இவங்களோட சேர்ந்தா மட்டும் அது திரும்ப வந்துரும். இப்பவுமே எனக்கு வந்து இந்த பாட்டு கேட்டுட்டே போனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு மார்னிங் வந்து தெரியாத்தனமா சத்தமா பாடிட்டேன். ரோட்ல போகும்போது. வண்டி ஓட்டிட்டு போறப்போ. வண்டி ஓட்டிட்டு ஆ. போகும்போது. ஐயய்யோ! முன்னாடி போறவங்க என்ன பார்த்து திரும்பி பார்த்தாங்க. சத்தமா பாடிட்டோமோ! கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ அந்த மாதிரி. போறோமா அந்த மாரி. ஸோ இப்போ கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கு எனக்கு. என்னதான் இருந்தாலும் வந்து எல்லா பொண்ணுக்கும் வந்து ஒரு சின்ன ஆசை இருக்குல்ல. நம்மள யாராச்சும் ஒருத்தர் பேம்பர் பண்ணா நல்லா இருக்குமே. நம்மள வந்து பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குமே. நம்மள வந்து நமக்கு என்னெல்லாம் தேவையோ அத செஞ்சு குடுக்குறது. அந்த மாரிலாம் ஒரு ஆசை வந்திருக்கா என்னைக்காச்சும்? வரும். அது ஆணா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல. பெண்ணா கூட இருக்கலாம்ல. அதாவது ஒரு ஃப்ரெண்டா, ஒரு சிஸ்டர் அந்த அந்த மாதிரி. நெறைய தடவ எனக்குன்னு பர்சனலா பேசுறதுக்கு நானும் பர்சனலானா அ எனக்கு அழுகை வரும்போது, எனக்கு வந்து அ மடியில சாஞ்சு படுத்துக்கணும், தோள்ல சாயணும். ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன் யாராவது இருக்கணும். ஆணோ, பெண்ணோ, ம். குழந்தையோ யாரா இருந்தாலும். யாரா இருந்தாலும் ம். எனக்குன்னு ஒரு பெர்சன். ம். ஒரு சீரியல்ல கூட ராதிகா மேம் சொல்லியிருப்பாங்க. நமக்குன்னு ஒரே ஒரு ஆளு ஆ நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம வந்து இவங்க கிட்டக்க சொன்னா, நம்மளோட சோகங்கள் எல்லாம் போகும்னு நமக்குன்னு ஒரே ஒரு ஆள் எப்பவுமே வாழ்க்கையில இருக்கணும்னு. அந்த மாரி ஒரு ஆள் வேணும்னு தான் ஆசை. அது கணவனா தான் இருக்கணும்னு அவசியமே இல்லல்ல. இல்ல லவ்வரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அந்த மாரி ஆளெல்லாம் எங்கங்க கிடைப்பாங்க? எல்லாமே வந்து செல்ஃபிஷ் தான். மேபி ஒரு ஒரு சின்ன இதுதான். இது வந்து ஒருவேளை இந்த மாரி ஒரு பெர்சன் இருந்திருந்தாங்கன்னா, எனக்கு பார்ட்னரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏதாச்சும் இருக்கா? மேபி இவங்க இப்படி இருந்திருந்தா ஒரு வேளை என் மனசு ஏத்துருக்குமோ? அப்படி எதுவுமே கிடையாது. அது என் ஹஸ்பண்டோட போயிடுச்சு. ம். அவர தாண்டி வேற யாரையும் நான் பார்க்கல. அந்த குவாலிட்டீஸ். அவர்கிட்ட மட்டும் தாங்க. என்னால வேற யாரையும் அந்த ஒரு மைண்ட் செட்ல பார்க்க முடியல. ஃப்ரெண்ட் அவ்வளோதான். வேற
அது மட்டும் இல்ல. யார பார்த்தாலும் எனக்கு சந்தேகம் தான் வருது முதல்ல. ம். இவங்க கிட்ட சொன்னா இவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ? இல்ல 2 நாள் பேசுவாங்க. 3வது நாள் போயிடுவாங்க. சொல்லாம கொள்ளாம. ஓகே. கம்யூனிகேஷன் கட் பண்றாங்க. கட் எதுவும் பேசாம. பண்ணிடுவாங்க. ஆமா பேசாம. இல்லையா நம்ம கிட்டக்க வேற மாரி பேசுறது. ம். யூசுவலா. ஓகே. அப்ப நானே அவாய்ட் பண்ணிடுவேன். அவங்க என்ன பண்றது? நானே பேசாம போயிடுவேன். ஆனா உங்களுக்கு அந்த டைம் கோவம் வரும்ல. நம்ம வந்து எரிச்சலா இருக்கும். ஏன்னா நீங்க எதிர்பார்த்து பேசுறது வந்து ஒரு அன்பு, நம்ம ஒரு கம்பேனியன்ஷிப் இன்னைக்கு இந்த டேல இன்னைக்குலாம் நடந்துச்சுப்பா. இன்னைக்கு இதெல்லாம் நான் பண்ணேன். இதெல்லாம் சொல்றதுக்கான ஒரு பெர்சனா நீங்க நெனச்சிருப்பீங்க. ஆனா இவங்க சடனா இப்படி பேசி வேற விதமா நம்ம கிட்ட பேசுறதோ, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? என்ன அதுக்காக ரியாக்ட் என்ன பண்ண பண்ணுவீங்க? முடியும்? அவங்க சட்டைய பிடிச்சா கேட்க முடியும். ஆ. நீ அப்படின்னா நான் இப்படி நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்துருவேன். அவ்வளவுதான். ம். இதுக்காக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எனக்கும் நிறைய வேலை இருக்கு. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேங்க. அது அவனோட குணம். இது என்னோட குணம். எனக்கு பிடிக்காது அவ்வளவுதான். அது கோவப்பட்டு ரியாக்ட் பண்றது, அவங்கள திட்டுறது. இதெல்லாம் அன்னெசசரி. ம். இப்படி பார்த்தா நம்ம கடந்து வர பாதைகள்ல நிறைய முள்ளெல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றா பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அது தள்ளி தான் போகணும். நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் போய் நம்மளால சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? நான் அப்படியே மூவ் அவுட் பண்ணிடுவேன். அண்ட் உங்களோட வந்து அந்த லவ் ஸ்டோரி கேட்குறப்ப எங்க எல்லாருக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா ஏன் நான் இப்ப சொல்ல வந்தேன்னா, இப்ப இருக்க கரண்ட் 2K லவ் ஸ்டோரிலாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்ப 2K லவ் ஸ்டோரி இந்த சென்ஸ் அந்த டெர்ம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜென்சி டெர்ம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஜெனரேஷன் லவ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்க அப்படின்னு கேட்க வந்தேன். நான் அத பத்தி யோசிக்கிறது கூட இல்ல. ஏன்னா இந்த ஜெனரேஷன்லாம் வந்து வேற மாதிரி இருக்காங்க. அவங்க பக்கம் போகவே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நமக்கு மதர் அண்ட் ஃபாதரா இருக்காங்க. ஆ. புரியுதுங்களா? நமக்கு நம்ம என்ன சொல்றது? அ நமக்கு முன்னாடி ஜெனரேஷன் மாரி அவங்க பிஹேவ் பண்றாங்க. இப்போ ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னாலும் அண்ட் மோர் ஓவர் சில சில பேரை சொல்றேன். ஒரு சில பேர்களுக்கு வந்து எமோஷனல்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப இருக்க ஜெனரேஷன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நான் எல்லாரையும் சொல்லல. எனக்கு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்கிட்ட எமோஷனலா இன்ட்ராக்ட் ஆறதும் வந்து நம்ம 2K கிட்ஸ் தான். 2K ஜென்ரேஷன் தான். அதே சில பேர் வந்து வேற மாதிரி என்னோட லவ்யோ இல்ல என்னோட எமோஷனலி வேற மாதிரி பேசுறதும் 2K கிட்ஸ் தான். ஓகே. ம். அவங்கெல்லாம் எமோஷனலி பாண்டிங்கே கிடையாது. நம்மலாம் அப்படி இல்லைங்க. அக்கானா, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, மாமா, அத்தை, பக்கத்து வீடெல்லாம் அத்தை மாமா தான் அத்தை, நமக்கு. மாமா தான் எல்லாருமே. எல்லாருமே அண்ணா தான். எல்லாம் அக்கா. அந்த மாதிரி தான் நம்ம வந்து கூப்பிடுவோம். இப்பலாம் வந்து அப்படி கிடையாது. இப்ப வந்து சொந்தக்காரங்களே ஆன்ட்டி அங்கிள் தான ஆன்ட்டி, சொல்றாங்க. அங்கிள் ஆமா. சொந்தங்கள்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் லவ்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியவா போகுது. ஓகே. அது உங்களுக்கு இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் பத்தி உங்களோட நோ அபிப்பிராயம் என்ன? கமெண்ட்ஸ் அவ்வளோதான். சிங்கிள் வேர்ட். சிம்பிளி வேஸ்ட். சிம்பிளி வேஸ்ட். விமன் வந்து இண்டிபெண்டா வந்து இந்த ஒரு சொசைட்டில சர்வே பண்றதுக்கு கீதாவா ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இல்ல இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க? செல்ஃப் ரெஸ்பெக்ட், ம். செல்ஃப் லவ், ம். தைரியம். ம். அந்த அந்த தைரியத்தை வந்து சும்மா வரட்டு தைரியம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லுவாங்களே, நம்ம வந்து வேற எதுலயும் அதாவது எப்படி சொல்றது, நம்மளையும் பார்க்கணும், நம்ம சுத்தி உள்ளவங்களையும் பார்க்கணும். பெண்களுக்கு எப்பவுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணுங்க. அதை மட்டும் விடக்கூடாது. அவ்வளவுதான். சிங்கிளா இருக்க விமன் நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, அடுத்து வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு செகண்ட் மேரேஜ் பண்றாங்க. ஒரு மறுமணம் பண்ற தயாராகிறப்போ ஒரு பர்சன் வராங்க, லைஃப்ல ஒரு ஒரு ஆண் வராங்க, அவங்க கிட்ட பேசுறாங்க, அவங்க வந்து நல்லா பேசுறாங்க, ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே ஓகே. ஆனா கல்யாணம் அப்படின்னு ஒரு பேஸ்க்கு நகர்றப்போ அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி பேக் யாரு? அடிக்கிற பெண்களா இல்ல அந்த ஆண்கள் ஆண்கள்? அந்த மாதிரி பண்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி விமன் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மாட்டாம இருக்கிறதுங்கிறது முடியாத விஷயம்தான். எல்லாத்தையுமே இழந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா. ம். திடீர்னு எங்க இருந்தோ ஒருத்தன் வரான், நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் உன்னை வந்து இப்படி இது பண்றேன், உன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கொடுத்த லவ், கொடுக்காத லவ் எல்லாத்தையும் கொடுக்குறங்கும் போது எந்த பெண்ணுக்குமே அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு ஏக்கம் வரத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது அந்த பெண் அந்த இடத்துல படுறாள்னா அதுக்காக உடையணுங்கிறது அவசியமே கிடையாது. அவனே தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு அவன் தனியா வாழலாம்ல.
அதுக்காக ஏன் உடையணும்? எதுக்கு கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல வீட்ல அந்த மாரி ஷோக்குலாம் போயி சில நான் பார்த்தேன் இல்லையா? ம். எதுக்கு போய் இழுத்து தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு? அவன் கண்ணு முன்னாடியே அவனே அசிங்கப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டலாம்ல. வழியா இல்ல வாழறதுக்கு ஒரு பொண்ணுக்கு. ம். அது மட்டும் இல்ல. இப்போ ஒ ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ஆண் துணை இருந்தா மட்டும் தான் ஒரு பொண்ணால சர்வை பண்ண முடியுமா? நீங்க இல்ல. சொல்லுங்க. இல்ல. அப்புறம் ஏன் ஆண் துணை இருக்கணுங்கிறேன். அது ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவ்ல அது அவங்களோட விருப்பம். ஆமா. இப்போ அவங்க ஏமாறுறாங்கன்னா, அது அ யாருமே ஏமாறாம இருக்க முடியாது. இல்ல அது அது அவங்களோட சிச்சுவேஷன் அந்த மாரி. ஏமாத்துறான்னாக்கா அது அவனோட கேரக்டரா இருக்கலாம். ஏமாந்துட்டோங்கிறதுக்காக அப்படியே ஒடிஞ்சு போனாக்கா அது அவனுக்கு குடுக்குற இதுவாயிடும். அவன் இன்னும் பல பெண்கள ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பான். கண்டிப்பா. அவன தொடர்ந்துகிட்டே இருப்பான். ஆனா அவன் முன்னாடி அவன் அசிங்கப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் எங்க போவான்? இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொண்ண தேடி போவான்னு. பெஸ்ட் ரிவெஞ்ச் வந்து நம்ம வாழ்ந்து காட்டுறது தான். ஆமா. ஸோ இப்போ வந்து கீதா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப் இப்போ வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா அழகா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படின்றப்போ கண்டிப்பா வீட்ல ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல. நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஒரு விமனா இப்படிதான் சொசைட்டில இருக்கணும்னு ஆசைப்பட்டது வந்து அப்பா, அம்மா. கண்டிப்பா அவங்க வந்து இப்ப பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா இல்ல பாக்கறதுக்கு. ஆனா எங்க இருந்தாலும் பாப்பாரு. ஓகே. அம்மா கண்டிப்பா அம்மா கொஞ்சம் அம்மா சரி வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் நான் நெறையா என்னோட இலக்கு வேற. என்ன ஆகணும்னு ஆசை? என்ன பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? என்னவாகணும்னாக்க ஒரு ஒரு மனிதமாகணும்னு ஆசை. இது சும்மா மீடியாக்காகலாம் நான் சொல்லல. நிஜமாவே தான் சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு அப்புறம் நெறைய பெண்கள், நெறைய பேரு அ எ ரொம்ப கஷ்டத்துல இந்த மாரி மாற்றுத்திறனாளி, நெறைய பேர் அ ஆ என்ன சொல்றது? மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட பண்ண முடியாம, ஏதோ ஒரு கிராமத்துல அந்த மாதிரிலாம் நெறைய பேர் இருக்காங்க. நான் நான் ஏதோ சிட்டி சைட்ல இருக்க எல்லாமே ஈஸின்னு நெனச்சுக்கிட்டேன். நான் ஸ்பைன் பேஷண்ட் தான். ஸோ நான் ஈஸியா ரெக்கவர் ஆயி வந்துட்டேன். ஆனா என்ன மாதிரி நெறைய பேர் ரெக்கவர் ஆகாமலே இருக்காங்க. அது ரொம்ப ஈஸின்னு நெனச்சுட்டேன். பார்த்தா அது கேட்டா தான் தெரியுது. நான் சொல்றேன், "ஏங்க ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் தானே. உங்களுக்கு இருக்கிற அத்தன ப்ராப்ளமுமே எனக்கு இருக்கு." அத நான் பாசிட்டிவா மாத்திக்கிட்டேன். எனக்கு எல்லா ப்ராப்ளமும் இருக்குங்க. யூரின் ப்ராப்ளம் இருக்கு. மோஷன் ப்ராப்ளம் இருக்கு. என்னால அ இது A4 போட்டு தான் நான் நடக்கிறேன். கிரட்ச்சு இது பிடிச்சுக்கிட்டு தான் எனக்கு எல்லா ப்ராப்ளமும். ஆனா அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே பாசிட்டிவா ஆக்கிக்கிட்டேன். அதுக்கு தேவையான என்னென்ன பண்ணிக்கணுமோ, அத பண்ணிக்கிட்டு, நான் இப்போ ஓகேவா தான் இருக்கேன். நான் டெய்லி லைஃப்பும் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ம். இது மாரி பண்ண வேண்டியதானே அவங்களுக்கு சொன்னேன். நீங்க சிட்டில இருக்கீங்க. ம். நாங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போணும்னாலுமே 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் தாண்டி நாங்க போணும். ஒரு பஸ்ஸு புடிச்சு நாங்க போணும். எங்களால எப்படி போ முடியும்? படுத்த படுக்கையா நான் இருக்கேன். எனக்கு யாரும் இல்ல. அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படும்போது, இவங்க யாராவது ஒருத்தருக்காவது எல்லாருக்கும் செய்ய முடியாது. யாராவது ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும். அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு. அ அது அது விஷயமா ஏதாவது ஒண்ணு செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குண்டான இன்கம் தான் நான் இப்போ சைட்ல நான் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்க வந்து சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்க உங்களையும் பார்த்துக்கிட்டு, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் மெடிக்கலா இருக்கட்டும், உங்களோட எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், அதையும் பார்த்துக்கிட்டு, இன்னொருத்தருக்கு பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இப்ப நெறைய பேர் அவ்ளோ ஃபினான்ஷியலி வெல் செட்டில்டா இருந்தாலும் பண்றதுக்கான மனசுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. ஸோ அது நெறைய பேருக்கு வரதில்ல. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு நீங்க சொல்றத கேட்கிறப்போ. கீதாக்குள்ள இப்படி இன்னும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இப்படி ஒண்ணு இருக்கோ இல்ல அப்படின்னு. நான் வீல் சேர் குடுத்துருக்கேன். ஓகே. அப்புறம் பேட்டரி வீல் சேர். ஒரு பெர்சனுக்கு ஒரு அது கேகே நகர் ஹாஸ்பிட்டல் இஎஸ்ஐல அட்மிட் ஆயிருந்தாங்க அந்த பையன். ஆ ஃபுல்லாவே இதுவாயிடுச்சுன்ட்டு அங்க உள்ள டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஸோ நான் ஒரு ஆப்ரேஷனுக்கு நான் அங்க அட்மிட் ஆயிருந்தேன். 2024ன்னு நெனைக்கிறேன். ஆமா. அப்போ அட்மிட் ஆயிருந்தம்போது எனக்கு பிளட் தேவைப்பட்டது. ம். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அப்புறம் நான் ஒரு ட்ரஸ்ட் க இது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ட்ரஸ்ட் மூலியமா ஒரு ஜமாத் அங்க சொல்லி, அவங்க கிட்டக்க நான் பிளட் எனக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு, என் பக்கத்துல இருந்த எல்லா
அந்த வார்டில் இருந்த எல்லா பெட்டில் உள்ளவங்களுக்கும் பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் ஓகே. அவங்க மூலியமா. அதுலேருந்து அங்கே உள்ள டாக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து 2 மாதம் கழிச்சும் என் கூட காண்டாக்டில் டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அப்போது ஒரு பையன் ரொம்ப இதுவாகிடுச்சுமா, அந்த பையனுக்கு வந்து ஏதாவது பண்ணணும், சின்ன பையன் 12th கூட முடிக்கல, அவனுக்கு படுத்த படுக்கையாக இருக்கும், அவனுக்கு வந்து நான் என்னோடய வீல் சேர் இருக்குது நான் தரேன், அவன் சர்வே பண்ணிட்டோம், ஊரெல்லாம் சுற்றட்டும், ஏதோ கிராமம் ஏதோ ஏதோ ஒரு விழுப்புரமோ ஏதோ சொன்னாங்க. ஸோ அவங்க அம்மாவும் அந்த ஹாஸ்பிட்டல் வார்ட் பாய் அண்ணா அவங்க 2 பேரும் வந்து எங்கள் வீட்டில் அந்த வீல் சேர் பேட்டரி வீல் சேர் எடுத்துகிட்டு போனாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் சாரி டு இன்டரப்ட், உங்களுக்கு அது தேவைப்படும் தோணலையா? எனக்கு வேண்டாம், ம் எனக்கு தான் இது 2 இருக்கே சப்போர்ட்டுக்கு, அது போதும். அந்த பையன் பாவம் இல்லை, அதனால அந்த பையனுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்குமே ஒருத்தவங்க டொனேட் பண்ணினது தான் அது. ஓகே. அதனால அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் எப்போ ட்ரெஸ்லாம் தீபாவளி பொங்கல்னா எடுத்து கொடுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அன்னதானம் போடுவேன். அப்புறம் எனக்கு என்னென்ன தோணுதோ, ஒரு வயசான தாத்தா எங்கள் தெருவில் இருந்தார், போகும்போதெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் கண்ணுக்கு தெரிஞ்சு எது நடந்தாலும் நான் சின்ன சின்னதாக பண்ணுவேன். இப்போ இது ஒரு எண்ணம் வந்திருக்கு, பார்க்கலாம் இது நடக்குமா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி திருவள்ளூர் தான் நினைக்கிறேன், இல்லை அவங்க இருக்கிற இடம் திருவள்ளூர் தான் நினைக்கிறேன். அது நீ இங்கேருந்து காரை வச்சுக்கிட்டு போகணும், அவ்வளோ தூரம், திருவண்ணாமலை. ஸோ இவ்வளோ தூரம் போகணும், உன்னையே உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கே ஒரு ஆள் வேணும், நீ எப்படி அங்கே போய் பார்ப்ப, நீ என்ன அவங்களுக்கு செய்வ, இப்போ உனக்குன்னு ஒன்றுமே கிடையாது, எதை வச்சுக்கிட்டு நீ அந்த பர்சனுக்கு செய்யணும்னு நினைக்கிற, நீ இதை கொஞ்சம் கம்முன்னு இரு, மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறத விட உன்னை நீ பார்த்துக்கோ அப்படின்னு. ஆனால் அவங்க ஏதோ சொல்கிறாங்க, அது ரைட்டு எனக்கு தோணலை, ஆனால் உங்களுக்கு பண்ணணும்னு தோணிட்டே இருக்கு. ஆமாம், ஏன்னா அவங்க இன்ஸ்டாவில் அவங்க ரீல்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறேன் நான், அது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணணும், அவங்களுக்கு இல்லைனாலும் வேறு இந்த மாதிரி இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்கு அந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். எஸ், கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு பண்ணலாம். கீதா அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல உயரத்துக்கு வருவீங்கன்னு நினைக்கிறோம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.